வணக்கம். மக்களாகிய நாம் ஜனநாயக நாட்டில் நம்முடைய சேவகர்களான காவல் சேவகர்கள், நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெறக்கூடிய காவல் சேவகர்கள் இந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது குற்ற வழக்குகளை எப்படி பதிவிடுறாங்க, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்கிற விதமாக கள்ளச்சாராயம் அல்லது விஷச்சாராயம் சம்பந்தமான வழக்குகள் எப்படி பதிவு செய்யப்படுகிறதுங்கிறத, அதை எப்படி மக்களாகி நாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஆய்வு செய்கிறதுங்கிறத பற்றின ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம், ஆயிரக்கணக்கான லிட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வரும். ஆனால் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் யாருன்னு கவனிக்கணும். விஷ சாராயத்தை விற்றவர்கள் மட்டும்தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களா, இல்லை என்றால் விஷ சாராயத்தை தயார் செய்த சாராய ஆலை நிறுவனர், சொந்தக்காரர், அதை அந்த சாராய ஆலையிலிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல அதற்கு உதவிய நபர்கள், குறிப்பாக அந்த சாராய ஆலையினுடைய நிறுவனர், இவர்களெல்லாம் அதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பொதுமக்களாகிய நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு குற்றத்தை செய்தவங்க தண்டிக்கப்படலைன்னா தொடர்ந்து குற்றச்செயல்கள் நடக்கும். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். நன்றி.